சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ மாடி தோட்டம் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு தொட்டிலும் போடக்கூடிய மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மண் நீங்க எத்தனை பைகளுக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா மண் 2 பங்கு கண்டிப்பா மண் இருக்கணுங்க. ஒரு பங்கு மாட்டுச்சாணியோ இல்ல ஆட்டுச்சாணி மக்கள் குப்பையோ அது ஒரு பங்கு போட்டுக்கலாங்க. ஒரு பங்கு இலத்தலை கொடிகள் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ 2 பங்கு மண்ணுனா இது ஒரு பங்கு இது ஒரு பங்கு போட்டுக்கலாம். இது தவிர இதுதான் மெயின் ரேஷியோனா இதுதான். இதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் போடலாம்னா, ஒரு பங்குல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அடுப்பு சாம்பல் கறி, அடுப்பு சாம்பல், கொஞ்சம் ஓடுகள் மண் இருக்கு பார்த்தீங்களா அது, அப்புறம் முட்டை தொழி ஓடு பவுடர் இருக்கு இல்லையா அது, கிச்சன் கம்போஸ்ட் பண்ண உரம் அது ஏதாவது இருந்தால் அது இருந்தா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் டீ தூள், டீ டஸ்ட் இருக்கு இல்லையா அது, இது எல்லாம் கலக்கப்பட்ட கலவை ஒரு பங்கு. இது மட்டும் இருந்தாலே போதுங்க ஒரு மண் கலவைக்கு. இதை கலந்து நீங்க எத்தனை தொட்டிக்கு வேணாலும் பிரிச்சு போட்டுக்கலாம்.